உதகை மரபியல் பூங்காவில் கட்டுமான பணியின் போது ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த 2 தொழிலாளிகள் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது அதில் ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் மற்றும் ஒருவர் சிகிச்சைக்காக அழைத்து செல்லும் வழியில் உயிரிழந்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுரேஷ். மீட்பு படையினர் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்ட போதும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் ஒருவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அவருடைய உடல்நிலை குறித்த விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. உதகை அருகே உள்ள மரபியல் பூங்கா பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் 30 அடி உயரத்திற்கு தடுப்பு சுவர் அமைப்பதற்கான பணிகள் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்துள்ளது. கிட்டத்தட்ட 30 அடி உயரத்திற்கு தடுப்பு சுவர் அமைக்கும் பணியில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த கூலி தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென மண் சரிந்து விழுந்ததில் பணியில் ஈடுபட்டு வந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த ரிஸ்வான் மற்றும் ஜாகீர் ஆகியோர் மண்ணில் புதைந்தனர். இதனை அறிந்த மற்ற பணியாளர்கள் உடனடியாக காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறை ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு மண்ணில் புதைந்த கூலி தொழிலாளர்களை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் சம்பவம் நடைபெற்ற பகுதியில் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தர வடிவேலும் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தற்போது உதகை நகராட்சிக்குட்பட்ட இப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் கட்டுமான பணிக்கு முறையான அனுமதி பெறாமல் நடைபெற்று வந்ததாக தற்போது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் மண்ணில் புதைந்த 2 நபர்களை மீட்கும் பணி தீவிரமாக ஈடுபட்டு வந்த நிலையில் ஒருவரை மீட்டு காலில் மட்டும் அடிபட்ட நிலையில் ஒருவரை மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மண்ணில் புதைந்த மற்றொரு ஒருவரான ரிஸ்வானை அரை மணி நேரத்தில் மயக்க நிலையில் தீயணைப்பு துறையினர் மற்றும் மீட்பு பணித்துறையினர் மீட்டு உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரிஸ்வான் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தது உள்ளூர் மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது உதகை நகராட்சியில் முறையாக அனுமதி பெறாமல் மண்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ள பகுதிகளில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் கூலி தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்து வரும் சோகம் தற்போது அதிகரித்து வருகிறது. கூலி தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்து வருகிறது. குறிப்பாக கடந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி லவுடல் காந்தி நகர் பகுதியில் தடுப்பு சுவர் கட்டுமான பணியின் போது மண் சரிவு ஏற்பட்ட 6 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்த சோகம் மறைவதற்குள் மீண்டும் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளது உள்ளூர் மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. எனவே நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உள்ளூர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் ஒருவருக்கு அரசு மருத்துவமனையில் தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.